ரெகுலராகவே ஒரு டூல்ஸ்லையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தையே கரெக்ட் பண்ணி செல்ஃப் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்குரிய விஷயங்கள் அந்த டூல்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி ஒன் லேர்னிங் அட் அ டைம், ஒரு லேர்னிங் தான் அந்த டூல்ஸ்ல இருந்து. பிங்க் டவரும் சிமிலரான ஒரு விஷயம் தான். ஏன்னா அதுவும் விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்கும். ஸோ வந்து 1 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எரர் ஃபைண்டிங் டூல் இதுலயும் இருக்கும். அதே மாதிரி லைக் சைஸ் டிஸ்கிரிமினேஷன், இது வெக்காபுலரியும் சொல்ல தெரியும் அந்த குழந்தைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. செகண்ட் பீரியட்ல டச் ரெட் கலர் ஆர் ஷோ மீ தி ரெட் கலர். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எதை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ, ஸோ எல்லாமே இருக்கு அப்படின்னா எதை நீங்க ஃபோக்கஸ், ரெட் கலரை நீங்க டீச் பண்ண போறீங்க 3 பீரியட் லெசன்ல. ஓகே, ஸோ ரெட் கலரை டீச் பண்ண போறீங்கன்னா மித்த எந்த கலருமே அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த கவுண்ட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி கொடுப்போம். சிம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்க மாட்டோம். செகண்ட் அவங்க ஐடென்டிஃபை பண்ண ஒன்னுனா ஒன்னு கலர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றப்போ நீங்க இந்த சைடு வைக்க கூடாது. லேர்னிங் மெட்டீரியல் நீ ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த குழந்தையாலேயே அந்த எரரை கண்டுபிடிக்க முடியும். இன்கேஸ் அந்த மெட்டீரியல் வந்து அவங்க வந்து இப்ப டவர் மேக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் தப்பா மேக் பண்ணிருக்காங்க அப்படி அந்த குழந்தையே கரெக்ட் பண்ணி செல்ஃப் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்குரிய விஷயங்கள் அந்த டூல்ஸ்ல இருக்கும்.